வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான காலை வேலைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த ஞாயிறு ஆராதனை காணும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இங்கே நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பாடப்போற பாடல்கள் மூலியமாக உடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாமத்தில் அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தில் எடுக்கும்படி ஆண்டவரே பாடல்கள் மூலியமாக நீர் யார் என்பதை ஆண்டவரே நாங்கள் கொண்டாட்டத்தின் மூலியமாக, பாடல்கள் மூலியமாக, இசைக்கருவிகள் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையினால நீர் மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, உடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய பிரசன்ன மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய ஊழியத்தை நீர் முழுமையாக இந்த இடத்தில் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. தேவ தூதருடைய ஊழியத்தை நீர் அவளுக்கு கொண்டு வந்து எல்லா ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைந்தும் தேவரீருடைய பிரசன்ன மகிமை, விடுதலை, வெற்றி, சமாதானம் எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவர் இந்த இடத்துல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் இங்க இருக்கிறார்? இந்த பாடல் நம்ம முதலாவது பாட போற பாடல் சொல்லுது, என் நம்பிக்கையும் நீர்தானே, என் நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தான் அப்படின்னு சொல்லுது. இந்த பாடல் முக்கியமா என்ன சொல்லுதுன்னா, எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் ஆண்டவர் பாதுகாத்தார், எல்லா இக்கட்டான சூழ்நிலையில எப்படி மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு தான் இந்த பாடல் தொடர்ந்து சொல்லுது. இதை பாடும்பொழுதே உங்களுக்குள்ள நம்பிக்கை வரணும். இதை பாடும்போதே அவர் உங்களுக்கு நம்பிக்கையா மாறணும். ஒருவேளை இல்லைன்னா என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பட்டினியே வந்து
இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை அவரா இருக்காரான்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், என் நம்பிக்கையாக அவர் இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து என் நம்பிக்கையாக இயேசு இருக்கிறார். அதனால நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். சொல்ல போனா அவருக்கு ஒப்பான தேவர்கள் யாருமே இல்லை. ஆமென். அதனாலதான் யோபு எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில கடந்து போயிட்டாரு. உடல்ல பிரச்சனை, பிள்ளைகளை இழந்துட்டாரு, எல்லா ஆஸ்தியும் இழந்துட்டாரு. ஆனா கடைசியா யோபு தேவனை பார்த்து சொல்றாரு, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஏன்னா அவருக்கு ஒண்ணு நல்லா தெரியும், அவருக்கு ஒப்பான தேவர்கள் இல்லை. என்ன பிரச்சனை வேணா வரட்டும், எல்லாத்துல இருந்தும் அவர் என்னை மீட்டு கொண்டு வந்துருவார். அடுத்த பாடலை பாட போறோம். என் கூட சேர்ந்து, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்.
அவருக்கு ஒப்பான தேவர்களே இல்லை. எல்லாரும் எழுந்து நின்று என் கூட தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். அவர் இந்த இடத்துல இருக்கிறார். பூமி நிலை மாறலாம், பர்வதங்கள் நடு சமுத்திரத்துல நிலை பெயர்ந்து போலாம், சாயலாம். ஆனா என் நம்பிக்கை அவர் மேல இருந்துச்சுன்னா நான் அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா அவரை நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன்? என் நம்பிக்கை நங்கூரம் அவர்தான். அவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவரை உயர்த்துவோம். ஓ நல்லவரே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல உங்களை வரவேற்கிறோம். We honor your presence, oh Father God. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். இந்த இடத்துல நீங்க வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Father, thank you for your presence, thank you for your presence, oh God. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை
இருக்கிறார். அவர் எனக்கு உயிராக இருக்கிறார், என் உயிரோடு கலந்திருக்கிறார். அவரோட நாமத்திற்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. எல்லாம் கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ஒருவேளை நீங்க சுகவீனத்தோட இருந்தீங்கன்னா நீங்க அவரை பார்த்து சொல்லுங்களேன், என் பெலனான 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 இயேசு, என் பெலனான 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 இயேசு, என் பெலனான இயேசு, என் பெலத்தோடு கலந்தி என் பெலனே நான் உம்மை துதிப்பேன், என் பெலனே நான் உம்மை துதிப்பேன். அவர் உங்களுக்கு பெலனாக மாறுகிறார். என் பெலனான 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 இயேசு, என் பெலனான 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 இயேசு, என் பெலனான இயேசு, என் பெலத்தோடு கலந்தி என் பெலனே நான் உம்மை துதிப்பேன், என் பெலனே நான் உம்மை துதிப்பேன். எங்களோட பெலனாக மாறிவிட்டீர் ஆண்டவரே. எங்கள் வியாதிகள் எல்லாம் மறைந்தது, எங்கள் சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கே தெரியாமல் இந்த நேரத்தில் மாறினது நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல அதிகமாக இருந்துட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறைகளும் நிறைவாக மாறினதுக்காக நன்றி. எல்லா இல்லாமைகளும் நிறைவாக மாறினதுக்காக நன்றி. எல்லா வியாதிகளும் மாறினதுக்காக நன்றி. உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. நீங்கள் இங்கே வந்ததுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான நேரங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க ஏசுப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நாம் கரங்களிலே காணிக்கையும் தசமபாகத்தையும் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, உம்மை கனம் பண்ணபடி இம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீ என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. என்னிடத்தில் தேவையானவை எல்லாம் இருக்கும், தேவைக்கு அதிகமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆக உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிப்போம். சங்கீதம் 2, சங்கீதம் 2ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாக்கரித்து சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறில் நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பிரியமானவர்களே, 2ஆம் சங்கீதம் கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இதை நம்ம விசுவாசித்து செயல்படுத்த முடியும் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அருமையான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல எகிப்தில் இருக்கும்போது சொல்லுகிறார், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை என்பது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அப்படி தேசம் இப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விரோதிகள் வருவார்கள், பகைஞர் வருவார்கள், பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதிகளை நான் துரத்துவேன். அப்போது பிரச்சனை இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனையின் மத்தியில் பிரச்சனையை காட்டிலும் நான் பெரியவராக இருக்கிறேன்.
என்னுடைய மகத்துவம், வல்லமை, என்னுடைய வார்த்தை எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவே தான் இந்த சங்கீதம் 2 மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இதே இந்த சங்கீதம் 2 நிறைய வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கோட் பண்ணுறாங்க, எபிரேயர்கள் எழுதின நிருபத்தில் கோட் பண்ணுறாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கோட் பண்ணுறாங்க. இந்த வசனத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறார்கள். இதை வைத்து பிரச்சனைகளை மேற்கொள்கிறார்கள். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையின் மத்தியிலும் நாம் எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரச்சனை வருகிறது, இந்த பிரச்சனையின் மத்தியில் மகத்துவமும் வல்லமையும் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை இதை காண்பிக்கிறது. ஆகவேதான் இதை தீர்க்க தரிசனமாக எழுதினாலும் இந்த 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணார்கள். கல்வாரி சிலுவையை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. மேசியா அங்கே பாடுபடுறாரு. அவருக்கு விரோதமாக யூத ஜனங்கள் வராங்க, ரோம அரசாங்கத்தை எழுப்பி விடுறாங்க. அப்போது ரோம அரசாங்கம் தான் அந்த காலகட்டத்தில் ஒரு சுப்பீரியராக இருந்தது, ஒரு மிக பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு அரசாக இருந்தது, அதை ஆண்டு கொண்டு வந்தது. இப்போ ரோம அரசாங்கம், யூத ஜனங்கள், எல்லா ஜனங்களும் அந்த கிறிஸ்து விரோதமாக கூட்டம் கூடி அவரை கல்வாரி சிலுவையில் அவர் அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகள் நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இவரை காலி பண்ணிலாம் நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது யாருக்கு விரோதமாக நாம் போகிறோம் அப்படின்னு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு விரோதமாக அவர்கள் போகிறாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, இவரை காலி பண்ணிடலாம், நம்ம தான் ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்கவர்கள். பரலோகத்தின் ஆண்டவர் நகைக்கிறாரு. இதுக்கு மேசியாவுக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக போகிறாங்க. அவர் வல்லமை மிக்கவர், மீட்பர், சகலத்தையும் அவரால் மீட்டுக்கொள்ள முடியும். அவர் ரட்சகர், சிருஷ்டிகர். இந்த சிருஷ்டிகர் எதிராக இப்பேற்பட்ட ஜனக்கூட்டங்கள் அவருக்கு விரோதமாக போகிறாங்க, சண்டை பண்ணுறதுக்கு போகிறாங்க. கல்வாரி சிலுவையில் ஏற்றலாம் இவர் அப்படின்னு போகிறாங்க. அங்கேருந்து பரலோக தேவன் பார்த்து சிரிக்கிறாரு. யாருக்கு முன்பாக இவங்க போயிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், பாக்ஸிங் இருக்குன்னு வச்சுக்கிங்க. அதில் பாக்ஸிங் பண்ணுறவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருப்பாங்க, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்லாம் இருப்பாங்க, வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்றலாம் வெயிட் சாம்பியன்ஷிப் இருப்பாங்க. அவங்களாம் ட்ரெயின்டு பர்சன். இதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த சண்டை பண்ணுறதுக்காகவே தன்னுடைய உடலை வலிமையாக பெறுவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஏன்னா போட்டி கடுமையாக இருக்கும், 15 ரவுண்டு நிற்கணும், ஸ்டாமினா இருக்கணும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணிக்கிறாங்க. ட்ரெயின்டு பர்சன் ரிங்கில் இருக்கிறாரு, ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு பீப்புள், இப்போ நம்மளை போல ஒரு மனிதர் அந்த ட்ரெயின்டு பர்சனை போயிட்டு அந்த பாக்ஸிங் ரிங்கில் அடிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா? இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு வலிமை இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு இல்லை. ஆனால் அந்த பர்சன் ட்ரெயின்டு பர்சன். அப்போ அந்த ஹெவி வெயிட் வேர்ல்டு சாம்பியனுக்கு நேராக இந்த சாதாரண மனிதன் போயிட்டு சண்டை இடுறதுக்கு போகிறாங்க. அப்போ உலகமே என்ன பண்ணும் அப்படின்னா, பார்த்து என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அவர் வல்லமை மிக்கவர், அந்த குத்துச்சண்டை வீரர். வல்லமே இல்லாத மனுஷன், சாதாரண மனுஷன் போயிட்டு அவர் போய் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் அந்த மேசியாவுக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக கல்வாரி சிலுவையில் வல்லமை மிக்கவர். இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டு இதற்காகவே ஒரு ட்ரெயின்டு பண்ணி பூமியில் வந்தார். ஒரு சாதாரண மக்கள், அந்த ரோம அரசாங்கம், யூத ஜனங்கள், எல்லா ஜனங்களும் இவருக்கு விரோதமாக போகிறா போல. அங்கேருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தர் சிரிக்கிறாரு, என்ன பண்ண முடியும் மேசியாவை அப்படின்னு. ஆனால் ஜெயிச்சது யார் அப்படின்னா, மேசியாவாகி கிறிஸ்து தான் அந்த கல்வாரி சிலுவையில் ஜெயிச்சார். அப்போ இன்றைக்கு நம்ம இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம இது எப்படியா நம்ம எடுத்து அபியாசப்படுத்தலாம், நடைமுறை வாழ்க்கையில்
அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், சவால்கள் இருக்கிறது. இந்த பிரச்சனை மத்தியிலும், இந்த சவால்கள் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும்னா சிரிக்க வேண்டும், நகைக்க வேண்டும். அந்த பிரச்சனையை பார்த்து சிரிக்க வேண்டும். என்ன நீ என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி பரலோக ராஜ்யமே, பரலோக அரசாங்கமே இருக்குது. என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்குது. தேவ தூதர்கள் உதவி இருக்கிறது, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், மீட்பின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனையில ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா தேவனுடைய மகிமை, மகத்துவம், வல்லமை, அதிகாரம் இது எல்லாவற்றிலும் மிக பெருசா இருக்கிறது. பிரச்சனை காட்டிலும், சோர்வை காட்டிலும், சவால்களை காட்டிலும், குடும்பத்தில் வறுமை இருந்தா, தரித்திரம் இருந்தா, அது எல்லா பிரச்சனை காட்டிலும் தேவன் பெரியவர். ஆசீர்வாதம் பெருசு, சுகம் பெருசு, ஆரோக்கியம், வெற்றி, ஜெயம், முன்னேற்றம் இதெல்லாம் பெருசா இருக்கிறது. அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அறிவிப்பும் நான் அறிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுக்கு 2 ஆராதனை நமக்கு வெற்றி வாழ்வு திருச்சபையில் நடைபெறுகிறது. முதல் தமிழ் ஆராதனை நம்மளுக்கு நடைபெறுகிறது 8:30 10:30 வரை நம்மளுக்கு நடைபெறுகிறது. 2ஆம் ஆராதனை 11 மணியிலிருந்து 1 மணி வரையும் ஹிந்தி ஆராதனை நடைபெறுகிறது. மாதம் முதல் தேதியில் 1ஆம் தேதியில் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. நம்மளுக்கு 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. இந்த கூட்டங்களுக்கு, ஆராதனைக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்குமாறு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஆமென்.